பாண்டி கோயிலில் இருக்கோம். பாண்டி கோயிலில் வந்து ஐயாட்ட வந்து மனதார நம்ம மன கஷ்டங்களையும். ஹாய் எவன் வெல்கம் நண்பா, இது உங்கள் திரு விலாக்ஸ். நம்மளோட பழைய பேஷண்ட்டை திரும்ப கூட்டு வர போகிறோம். வாட்டர்மெலன் திவாகர் என்னடா சைலண்டாக இருந்தவொடனே நீயே தட்டி தூக்கி எழுப்பாத அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவன் வந்து இப்போ வந்து மென்டலில் முழு மென்டல் ஆகிட்டான். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, என்ன தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னா, தலைவர் வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த சின்ன பசங்க கூட வீடியோ எடுக்கிறது. தம்பிங்களா வணக்கம். வயசானவங்க கிட்ட போயிட்டு அவங்க பக்கத்தில் நின்று உங்களுக்கு என்னை பிடிக்குமா, எவ்வளோ பிடிக்கும் அப்படி இப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆளு தான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே தாங்க இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பொறுத்தளவில் ஒரு லெவல் வரைக்கும் ஓகே, இவன் வந்து ஏதோ பைத்தியகாரத்தனமாக பண்ணுறான், சரி வீடியோ பார்த்தோமா சிரிச்சமா போனோமான் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உனக்குள்ளே இருக்க அந்த விஷமத்தனத்தை பார்த்ததுக்கப்புறம் மக்கள் ஏதாவது இது பண்ணுவாங்களா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் காரியக்கு இருக்கேன் முழுக்கு இருக்கேன் ரெண்டு இருக்குது. இவனை வந்து முதல்ல முழுக்கு இருக்கேன்னு நினச்சி பார்த்தாங்க. காமெடியாக பார்த்தவங்க எல்லாருமே இவன் காரியக்கு இருக்கேன், இவன் காரியத்துக்காண்டி பண்ணுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னென்னா, இவன் போடுற பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்வரின் பிக்சரில் இவன் பிக்சரை தூக்கி வைக்கிறது. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட அந்த தலைவா போஸ்ட்ரு, வேற வந்து துப்பாக்கி போஸ்ட்ரு, அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போஸ்டர்ஸு இதெல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி ஜெமினியில் போட்டு எடிட் பண்ணி போடுறது. இதெல்லாம் பத்தாதுன்னு வாட்டர்மெலன் திவாகருக்குன்னு இவர் ஒரு பாட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு அவரே பாட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? எங்க நான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அண்ணா அவ பேரை சொன்னா ஒரு பாட்டு. அந்த பாட்டு கூட வந்து உண்மையை சொல்லணும்னா ஜெமினியில் போட்டோம்னா, நம்ம ப்ராம்ப்ட் போட்டோம்னா ஜெமினி வந்து பாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நல்ல ப்ராம்ப்டாக போட்டோம்னா க்ரியேட் பண்ணும். இவன் அதுகிட்டே வந்து பாட்டையும் ரெடி பண்ண சொல்லி அதுகிட்டே பாட்டும் பாடி கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்கான். அந்த ஒரு பாட்டையும் போட்டு இவரே புகழ்ந்துக்கிறாரு. அதாவது நம்ம தமிழில் சொல்லுவாங்க, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஓகேவா? அது போக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து அதாவது ஆக்ட்ரஸோட ஃபோட்டோவில் இவன் ஃபோட்டோ ஒதுக்கி வச்சு போடுறது. இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க சின்ன பசங்கிட்ட போயிட்டு, தம்பி நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டாரு, என்னை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு செல்ஃபி எடுத்து போடுறது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி எப்படியாவது நான் திரும்ப வந்து அந்த லைம் லைட்டை நான் வந்து அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை வந்து எங்கள் தலைவன் கொண்டு வந்திருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் என்னன்னு நீங்கள் பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை பார்த்து நீங்கள் ரொம்ப வேந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது என்ன எக்ஸ்ட்ரா டேலண்ட்னா, எங்கள் தலைவர் வந்து இப்போ பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது மல்டி டேலண்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் மல்டி டேலண்டடுங்க. நம்ம மைக்கேல் ஜாக்சனுக்கு அடித்து பாட்டு பாடிக்கிட்டே ஆடக்கூடிய நபர். அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பழைய அந்த இதிலலாம் நல்ல டான்ஸ் ஆடுவார் பழைய படங்கள்லாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு டான்ஸ், அவர் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டதுனால டான்ஸ் அந்தளவுக்கு ஆட மாட்டார். ஆனால் விஜயகாந்த் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் வந்து அவர் அந்த வெயிட் போட்டதுக்கப்புறமும் ஓரளவுக்கு டான்ஸ் ஆடுவார். ஆனால் இவனோட டான்ஸ் என்ன தெரியுமா? இதான் இவரோட டான்ஸு. அதாவது கை மட்டும் ஆடும், கால் ஆடாது, முகம் பாவனைகள் மாறும். அதுவும் போக திங்கும் போது தலைவன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பான். எப்படி தெரியுமா? அந்த இப்படி இந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்கும்போது, ஏண்டா என்னை படைச்ச கடவுளே அப்படின்னு எழுதி வச்சுட்டு தோணுது. என்ன செய்ய? இதில் வேற நீங்கள் கேட்பீங்க, நீ எதுக்கு அவன் வீடியோ போய் பார்க்குறது? டேய் வந்து தொலைதுரா, என்ன செய்யறதில்ல. நான் முன்னாடி இவன் கண்டென்ட் எடுக்கிறதுக்காண்டி இவன் சேனலில் பார்த்து தொலைச்சிட்டேன். நான் என்ன தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்தாலும் எவனாவது ஏதாவது ஒரு இவனுக்குன்னே ஒரு அந்த இவன் வீடியோ வியூஸ் போகுதுன்னா அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு அதன் மூலமாக ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறதுக்குன்னு ஒரு சில குரூப் இருக்காங்க. அவங்க எடுத்து இவன் வீடியோ போடுறாங்களா, அது வந்து சஜஷனில் வந்து நிற்கிது. உண்மையிலே நண்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் வேற ஒரு 2-3 விஷக்கிருமிகள் வந்து அந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு வேற இருக்கீங்க. எனக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கடுப்பாயிருவேன். அவன் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நானே அவன் வீடியோ பார்க்க வேண்டான்னு ஒதுக்கி போனாச்சுன்னா, இப்போ இவங்க போட்டதுக்கப்புறம் தான் போய் பார்க்கேன். பூரா ஆக்டர்களை இவன் என்னமோ இவனை தன்னைத்தானே பெரிய புளுத்தி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அவனவனே மார்ஃபிங் இந்த இது பண்ணி வேல்வரி நாம நினச்சிக்கிறான், தலைவா பட விஜயா நினச்சிக்கிறான், கத்தி பட விஜயா நினச்சிக்கிறான். அது என்னது நம்ம இன்னொரு படம் மெர்சல் பட விஜயா மாற்றிக்கிறான், வேல்வரினா மாற்றிக்கிறான். வேல்வரினா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, இந்த எக்ஸ்பென் படத்தை நடிச்ச அந்த நம்ம ஹியூக் ஜாக்மன் அவனோட ஃபோட்டோவோட இவன் ஃபோட்டோவை லிங்க் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது?
என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான் இருக்கு. தயவு செய்து மக்களே அந்த ரீலை அனுப்பாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. முடியல, வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும், வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன். ஏன்டா என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க? ஷேர் பண்ணாதீங்கடா. இன்ஸ்டாகிராமில் வந்து அதை ஷேர் பண்ணி. சரி, ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.